ஓடு அதையே புழுக்கள் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் மேபி 85 நாளில் இருந்து 90 நாள் அந்த ரேஞ்சுக்குள்ள மூளைச்சாவு அடைகிறது. சர்ஜரி பண்ணதுனால அவருடைய தொடைப்பகுதி உள்ள எலும்புகள் வரைக்கும் வெளியே தெரிஞ்சதாக சொல்லப்படுது. தோல் இருக்கு பார்த்தீங்களா, மேலே வந்து தோல் அழுகுன தோலை சாப்பிடக்கூடிய ஒரு பாக்டீரியா தலையில் தங்கிட்டதாக சொல்லப்படுது. விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான முதல் கட்டம் இருக்கு இல்லையா, இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறது, இது வாய்ப்புகள் இருக்கா? ஸ்டேஜ் வந்து ஆரோக்கியமாக முடி வளர்ச்சி அங்கே தான் வந்து நிற்கிது. ஆரோக்கியம் தான் இம்பார்ட்டன்ட். கேரளாவில் மேடம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு, 85லேருந்து 90 நாளில் ஒரு நபர் இறந்து போயிடுவாங்கன்னு ஒரு செய்தி. இது அந்த நபரே ஆன்லைனில் வந்து மீடியாவில் வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு. இது ஒரு பெரிய பதற்றமான சூழலை கேரளாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்கு. அப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் துறையே எப்படிப்பட்ட துறைங்கிற ஒரு கேள்விக்குறிக்குள்ளே நம்ம வந்துடுவோமோன்னு தோணுது. அப்போ இதுக்கு பின்னாடி உள்ள நடந்திருக்கிற விஷயம் என்னங்கிறத நம்ம வெளிப்படையாக பேச போகிற மாதிரி. அதே மாதிரி இதை நாம் எப்படி வந்து கையாண்டா சரி பண்ணியிருக்கலாம் அதையும் பேச போகிறோம். அதே மாதிரி மக்களான உங்களுக்கும் இப்போ இந்த விஷயம் பாதியாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் இறந்துட்டாங்க, அப்புறம் கேரளாவில் ஒரு நபர் வந்து இறக்குற மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி உள்ள டெப்த்தான கேள்விகள் உங்களையே மாதிரி தான் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. உங்கள் சார்பாக நம்ம சுகிராவுடைய டாக்டர் திருமதி கலையரசி மேடம் வந்திருக்காங்க. அவங்களோட ஓப்பனப்பாக நிறைய கேள்வி கேட்க போகிறேன். இந்த பாட்காஸ்ட் முடிவில் உங்கள் மனசில் என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கா அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் நான் முழுசாக நம்புகிறேன் மேடம். ஃபஸ்ட் நாம் கேரளாவில் நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தா ரொம்ப பெட்டர் மேடம். அதான் மேடம், பிப்ரவரி 26, 27 சனில் அப்படிங்கிற ஒரு நபர், எர்ணாகுளத்தை சேர்ந்த ஒரு நபர், ஒரு கிளினிக்கில் போய் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாரு. அந்த கிளினிக் அவருக்கு எப்படி தெரியப்படுது அப்படின்னா, ஆன்லைனில் பார்த்து ஓகே நான் பண்ணுறேன் முடிவுக்கு வந்த உடனே அவர் ஹஸ்டி பண்ணி முடிக்கிறாரு. 26, 27 பிப்ரவரியில் 1ஆம் தேதி அவருடைய தலையின் முன்பகுதி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இடத்துல வந்து அந்த தோல்வருடைய கலர் வந்து மாற ஆரம்பிக்குது. இந்த கலர் வந்து மாற ஆரம்பிக்குது. அதுபோக சிவியரான பெயின் அவருக்கு பயங்கரமாக வர ஆரம்பிக்குது. அவர் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை கால் பண்ணியோ மார்ச் 1ஆம் தேதி நைட்டே கிளினிக்கை தொடர்பு கொள்கிறாரு. மார்ச் 2ஆம் தேதி கிளினிக்கில் இருந்து ரிப்ளை வருது, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் காமன் அப்படின்னு. இருந்தாலும் அவருக்கு டவுட்டு போகலை. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு இம்ப்ளான்ட் பண்ண டாக்டர் ஃப்ரம் ஹைதராபாத் அவருக்கு வாட்ஸ்அப்பில் போய், சார் இப்படி இருக்குது, எனக்கு பெயினாக வேறு இருக்குது, கலர் மாறுது, எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறத கேட்கும்போது அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குட்டு தான், ஹெட் வாஷில் என்ன சரியாயிரும்னு சார் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 6, 7 இந்த நாட்களில் தான் இவர் ஹெட் வாஷுக்கு வந்ததாக சொல்லப்படுது. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததான் நம்ம நேரடியாக பார்க்கல. ஹெட் வாஷுக்கு வரார். வந்தவுடனே இந்த கிளினிக்கில் ஹெட் வாஷ்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணுறாங்க மேடம். பண்ண உடனே சிவியாரிட்டி அவங்களுக்கு தெரியுது, இது வந்து பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் தான். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டெராய்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டெராய்டு க்ரீம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு 2 days அந்த கேப்பில் அவருக்கு சுகர் மட்டும் இருந்திருக்கு. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் 139, 138 அந்த ரேஞ்சில் ஃபாஸ்டிங்கில் இருந்திருக்கு. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம், அதை விட முக்கியமாக அந்த ஸ்டெராய்டு க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் 590க்கு மேலே பிளட் சுகர் லெவல் கூடியிருக்கு. இவர் பதட்டப்பட்டார், என்னடா இவ்வளோ கூடுது அப்படின்னு. அப்போ திரும்ப கிளினிக் கால் பண்ணி கேட்கும்போது, நீங்கள் இந்த க்ரீம், குறிப்பிட்ட ஸ்டெராய்டு க்ரீம் பயன்படுத்தினால தான் இந்த சுகர் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது, ஸ்டாப் பண்ணுங்க சொன்னோடனே இவருக்கு பயம் கொடுத்துச்சு. என்ன மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறாரு, மார்ச் 10, 11 அந்த ரேஞ்சில் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறார். சார் நான் இப்படி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன், என் தலையில் இப்படி ஒரு வித்தியாசமான விஷயத்தை நான் பார்க்குறேன், தலையில் ஏதோ ஒரு விஷயம் மாறுதல் இருக்குது, குடையுதுங்கிற மாதிரி சொல்கிறார். இப்போமே அவருக்கு புரிஞ்சுட்டு உள்ளே வந்து புழு வந்துடுச்சுங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துட்டு. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்ச்சர் டெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே தான் அவர் நினச்சி பார்க்க முடியாத இடியை வந்து சொல்கிறாங்க, சார் உங்களுடைய தலையில்
முழுக்க முழுக்க புழு அரிச்சிடுச்சு. சொல்லப்போனால் உச்சந்தலையில் உள்ள தட் மீன் இந்த இடத்துல உள்ள ஸ்கேல்ப் இருக்குது பார்த்தீங்களா, எலும்பு, இந்த எலும்பு மண்டை ஓடு, அதையே புழுக்கள் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் மேபி 85 நாளில் இருந்து 90 நாள் அந்த ரேஞ்சுக்குள்ளே மூளைச்சாவு அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு குண்டு ஒதுக்கி போடுறாங்க. இவர் ஆடி போயிருந்தாரு, ஃபேமிலியே ஆடி போகுது. அப்புறம் இந்த சம்பவத்தில் இவர் மீடியாவில் வெளிப்படுத்துறாரு, இப்படி தான் ஆயிடுச்சு, எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு. அதே தொடர்ச்சியாக அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எங்கே வந்து டெஸ்ட் பண்ணாங்க, அவங்களோட தலையை டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்லையே துடைப்பகுதியிலேருந்து சதை எடுக்கிறாங்க. சதை எடுத்து மேலே வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட இது எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, 13 சர்ஜரிக்கு மேலே நடந்தால் சொல்லப்படுது. சர்ஜரி பண்ணதுனால அவருடைய தொடைப்பகுதி உள்ள எலும்புகள் வரைக்கும் வெளியே தெரிஞ்சதாக சொல்லப்படுது. இந்த சிச்சுவேஷன் இப்போ இருக்குது மேடம். இப்போ இதுதான் இது வரைக்கும் நமக்கு ரிப்போர்ட்டாக நம்ம பார்த்து எடுத்துருக்கோம். தட் மீன் ரிப்போர்ட்ஸ் மீன் ஆன்லைனில் வந்த வீடியோஸ். இப்போ என்னென்னா இது வந்து கேரள மொழி மலையாளத்தில் இருக்கிறதுனால நம்ம பாதி மக்களுக்கு தெரியாது, புரியாது. இது எந்த ஸ்டேஜில் தெரியாதுங்கிறதுனால நம்ம ஓப்பனாக சொல்கிறோம். இதை ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதுதான் ப்ரொடியூசர் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இந்த நடைமுறை சரியான நடைமுறையா, தென் இதில் நம்ம எப்படி கையாண்டிருந்தால் இந்த பிரச்சனை வராமல் இருந்திருக்கும், இதை பற்றி தான் மேடம் நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், என்ன அதுங்கிற சொல்லிட்டேன். இதை பற்றின உங்களுடைய மேலான கருத்துகள் என்ன, முதல்ல சிம்பிளாக ஓப்பனாக சொல்லுங்கள், அப்புறம் டீப் டேவ் உள்ளே போய்க்கலாம். சார், இந்த இஷ்யூ வந்து இவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. பட் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே இதை பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிருக்காது. ஸோ அட் த இயர்லியஸ்ட் எவ்வளோ சீக்கிரமாக பார்க்குறோமோ ஒரு இஷ்யூஸை அவ்வளோ சீக்கிரமாக அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். இது லாஸ்ட் ஸ்டேஜஸில் பார்த்ததுனால இது மேபி சிவியர் ஆகிருக்கலாம். அவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆகியிருக்க வேண்டாம். இது இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே கரெக்ட் பண்ணியிருந்துருக்க முடியும், ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபாலோ அப் இருந்திருந்ததுன்னா. ஓகே டாக்டர் மேம், இப்போ என்னென்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது மேடம், இது முதல்ல நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒரு ப்ராப்பரான என்வைரான்மெண்ட்டில் ஒரு தெளிவான கிளினிக்கில் பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். இந்த சீல் பிடிக்கிறது, அந்த இடத்துல வந்து அந்த கிருமி தொற்று வர்றது, சொல்லப்போனால் அவருக்கு வந்து தோல் இருக்குது பார்த்தீங்களா, மேலே வந்து தோல், அழுகுன தோலை சாப்பிடக்கூடிய ஒரு பாக்டீரியா தலையில் தங்கிட்டு தான் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான முதல் கட்டம் இருக்குது இல்லையா, இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறது, இது வாய்ப்புகள் இருக்கா? எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேடம்? கண்டிப்பாக இருக்குது. இட் டிபெண்ட்ஸ். பேஷண்ட்டோட ஃபேக்டர்ஸும் இருக்குது அண்ட் ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸும் இருக்குது. பேஷண்ட் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோடைய அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் கண்டிஷன். இஃப் பேஷண்ட் வந்து டயபெட்டிக்காக இருக்காங்க, சுகர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஈவன் நார்மல் ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்டில் நம்ம ஒரு சர்ஜரி பண்ணாலுமே அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்ஃபெக்ஷன் ஆனாலும் ஹீல் ஆகாது. யூஸ்வலாக ஜென்ரலாக டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஹீலிங் பீரியடுங்கிறது ரொம்ப, ஒரு புண்ணு ஆச்சுனாலே அது சரியாகிறதுக்கு மாத கணக்கு எடுக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக அந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம சர்ஜரி ஈவன் ஏதோ ஒரு சின்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணும்போது கூட இன்ஃபெக்ஷன் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. எவ்வளோதான் ஏசெப்டிக் நம்ம வந்து நல்லா ஸ்டெரைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும், ஏசெப்டிக் என்விரான்மெண்ட்டில் ஒரு சர்ஜரி பண்ணாலுமே இன்ஃபெக்ஷன்ஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இஃப் டயபெட்டிக்ஸ் இஸ் அன்கண்ட்ரோல்டு, ரொம்ப சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில் போயிருக்காங்க, அவங்களுக்கு சர்ஜரி பண்ணும்போது நிறைய சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே மேடம், அப்போ சுகருங்கிற விஷயம் இருக்குன்னா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இல்லைன்னா பண்ணுறது ஆபத்தானது, அப்படிதானே மேடம்? ஒரு சர்டைன் சுகர் ரேஞ்ச் இருக்குது, ஃபாஸ்டிங்கும் போஸ்ட் பிராண்டியல் ரேஞ்சும் இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து ஒரு சர்ஜரி பண்ணக்கூடாதுன்ற ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரிஸ், ஈவன் மைனர் சர்ஜரிஸாக இருந்தாலும் பண்ணணும். அதை தாண்டி ஹை சுகர் ரேஞ்சில் பண்ணும்போது இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப நார்மலாகவே வரும். ஓகே மேடம், இது ஒரு காரணம் மேடம். இப்போ இன்னொரு காரணம் டவுட் இருக்குது மேடம். இப்போ சில பேஷண்ட்ஸ் நம்ம கிளினிக்கில் நான் சொல்லுவேன், நீங்கள் ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தலையில் கை வைக்காதீங்க அப்படின்னு. பண்ணி முடித்த உடனேயே கை வைக்கிற ஆள் இருக்கு, நான் பார்த்து பதட்டப்படுவேன், சார் ஏதாவது கிருமி உலகில் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். இதன் மூலமாக இன்ஃபெக்ஷன் ஆகிறது சான்சஸ் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. அது வந்து ஈவன் நம்ம ஹேண்ட் எவ்வளோ தான் ஹைஜீனிக்காக வச்சுருந்தாலும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம எல்லா ஈவன் ஃபிங்கர் டிப்ஸ், நெயில் டிப்ஸில் எல்லாமே இருக்கும். போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி முடிஞ்சு நார்மலாக ஒரு சர்ஃபேஸில் நம்ம கையை வச்சுட்டு எடுத்து வச்சாலுமே அது வழியாகவும் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி பேஷண்ட் டயபெட்டிக்காக இருக்கும்போது இன்னும் சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு அதிகம். ஸோ ப்ராப்பர் ஹேண்ட் ஹைஜீன் இல்லைனாலும் அவங்க பேஷண்ட் மூலியமாகவுமே இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும் ஃப்ரம் என்விரான்மெண்டல் சோர்ஸ். சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசமே உள்ளே போக நிறைய சான்சஸ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு நபருக்கு வந்து டயபெட்டிக் ஹெவியாக இருக்குன்னா
ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் கிடையாது, எந்த சர்ஜரி சர்ஜரியுமே டிஃபிகல்ட்டிஸ், காம்ப்ளிகேஷன்ஸ், இன்ஃபெக்ஷன் ரேட் கம்பேர்ட் டு நார்மல் பீப்புள், நான் டயபெட்டிக்காக இருக்கவங்கள விட டயபெட்டிக் பீப்புளுக்கு இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். 2வது பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இடத்துல கை தொட்டு பார்க்குறது வந்து ஒரு மெயின். ஆமாம், அது வந்து ப்ராப்பராக நம்ம சர்ஜரி பண்ணிவிட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணியிருக்கு. ஸோ ப்ராப்பர் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி சொல்லணும். இந்த மாதிரி ஆச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்ஃபெக்ஷன் ஆகிற சைன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உடனே சர்ஜனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் எந்த கன்சர்ன் ஹாஸ்பிட்டல் சர்ஜன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி பேஷண்ட்ஸ்க்கு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஓகே ஓகே. ஸோ அதுலேயும் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே மேடம். இது வந்து பேஷண்ட் சைடில் வந்து ஒரு இஷ்யூ மேடம். ஒரு வேளை ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கீங்களா, என்னுடைய கிளினிக்ஸ் வேறு ஹேர் அண்ட் ஸ்கின். இப்போது என்னுடைய ஓடி சைடு அது வந்து எப்படி இருக்கணும், அதனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறோம். இது உங்கள் மெடிக்கல் டைமில் கொஞ்சம் கொடுங்களேன், ஏன்னா பொதுமக்களுக்கும் தெரியட்டும். தட்ஸ் இட். இப்போ சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னாவே ஒரு நியூ செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் யூஸ்வலாக பண்ணணும். இன்னொன்று, ஈவன் நியூ செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக ஸ்டெரைல்டாக இருக்கணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆட்டோக்ளேவிங்னு சொல்லுவோம். ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜர் பண்ணாமல் எந்த ஒரு சர்ஜரியுமே வந்து பண்ணக்கூடாது. அந்த ஸ்டெரிலைசேஷன் அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுனால அந்த டூல்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருக்க அந்த டிப்பில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து இறந்துரும். ஸோ தட் நம்ம ஸ்டெரைலாக ஒரு சர்ஜரி பண்ண முடியும். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் கண்டிப்பாக 100% அவாய்ட் பண்ண முடியும். ஓகே. ஸ்டெரைல்ங்கிறது ஒரு என்வரான்மெண்ட்டில் பண்ணணும். ஸ்டெரைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நியூ செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் ஈச் பேஷண்ட் முடிஞ்ச வரைக்கும். முடிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த 3 முக்கியமான காரணங்கள் வந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இது இன்ஃபெக்ஷனை வந்துட்டு மேடம், இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு வரேன். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து 26ஆம் தேதி 26, 27 ஃபெப்ரவரியில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு. ஓகே ரைட்டு. இது என்ன காரணமாக இருக்கலாம்? நீங்கள் ஒரு 3 காரணம் சொல்லியிருக்கீங்க. மேபி அதர் ரீசன் கூட இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் மார்ச் 1ஆம் தேதியே அதை வந்து சிம்டம்ஸ் பார்த்துட்டார். சார் எனக்கு வந்து இந்த கலர் மாறிடுச்சு சொல்லிட்டுறாரு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சுகிராக்கே ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், எப்படி கையாளுவோம், இது என்ன பண்ணியிருக்கலாம்? ஓகே. யூஸ்வலாக என்ன ஒரு சர்ஜரி பண்ணாலும் இம்மீடியட் ஃபாலோஅப்புங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். பேஷண்ட்டை வந்து உடனே நெக்ஸ்ட் டே இல்லை செகண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போவே பேஷண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அதாவது சர்ஜிக்கல் சைட்டில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷனோட சைன்ஸ் ஏதாவது இருக்கா, பேஷண்ட்டுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, பெயின் இருக்கா, பிக்மெண்டேஷன், இந்த டிஸ்கலரேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது ஸ்வெல்லிங் ஏதாவது ரொம்ப அதிகமாக இருக்கா, இந்த மாதிரி சர்டைன் சைன்ஸ் எல்லாம் தெரியும். இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஏதாவது பஸ் டிஸ்சார்ஜ் இருக்கா, சீல் பிடிச்சி எங்கேயாவது சீல் மாதிரி இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணணும். கன்சர்ன் ஹாஸ்பிட்டல் சர்ஜிக்கல் டீமுக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே ஆர் செகண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே இந்த மாதிரி சைன்ஸ்லாம் இருந்ததுன்னா அப்போவே இன்ஃபெக்ஷன் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு 3 to 5 டேஸ்க்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டாவே இந்த இன்ஃபெக்ஷன் ரேட்லாம் மேக்ஸிமம் கம்மியாயிரும். ஸோ இப்படி தான் இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இது போத் பேஷண்ட் சைடும் இருக்குது, ஹாஸ்பிட்டல் சர்ஜிக்கல் டீம் சைடும் இருக்குது. இனிஷியலாக அட்ரஸ் பண்ணுறது. ஓகே 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 தேங்க்யூ மேம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் வாரேன் மேடம். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரம் வில்லேஜ் வச்சுக்கோங்க. வில்லேஜ் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எனக்கு ஆசை. இப்போ எனக்கு நீங்கள் ஒரு ஐடியா சொல்கிறீங்க, இப்போ நீ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு. எப்படியுமே கைகி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது ஒரு அடுத்த டைம் நம்ம ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிக்கிறோம்ல, முடித்த உடனே ஆன்டிபயோட்டிக்ஸ் உங்களுக்கு கொடுத்து அமுச்சு விடுறது நல்லது இல்லைங்களா? பெட்டர், அதுதான் பெட்டர். இனிஷியல் பண்ணி முடிச்சுட்டு அந்த டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 to 5 டேஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் கவர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஈவன் பேஷண்ட் நார்மல் ஆர் டயபெட்டிக் ஏதோ ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸாக இருந்தாலும், அவங்க நார்மலாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் மஸ்ட்டு. போஸ்ட் ஆப்ரேட்டிவாக எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் தடுக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் வந்து மஸ்ட். ஏன்னா நம்ம அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், கேட்டேன் உங்கள்கிட்ட. ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்ததுன்னா ஆப்வியஸாக இன்ஃபெக்ஷனுங்கிறது ரொம்ப காமன். ஓகே. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மக்களுக்கு கம்பல்சரி கொடுத்துட்டு தான். ஆமாம், நல்லது. மேபி அது கொடுத்தாங்க கூட நமக்கு தெரியல அந்த இஷ்யூஸில். ஓகே ரைட் மேடம். இப்போ அடுத்தது மேடம், இப்போ அந்த நபர் வந்து நம்மகிட்ட சொல்லிட்டாரு, நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. பஸ் இருக்குது. இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும்போதே, அதாவது சீல் பிடிச்சிருக்குல்ல, ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா போதுமானதா? அது
ஸ்டார்ட் ஆகும்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுக்கறது போதும் தான். பட் வந்து யூசுவலா என்ன பண்ணணும்னா, வந்து ரொம்ப இப்போ ஆன்டிபயோட்டிக்ல ஈவன் நம்ம குடுக்குற ஜெனரல் ஆன்டிபயோட்டிக்ஸ்ல கண்ட்ரோல் ஆகல அப்படிங்கும்போது, கல்ச்சர் சென்சிட்டிவிட்டின்னு ஒண்ணு பண்ணுவோம். அந்த சீட் வந்து மைக்ரோஸ்கோபிக்ல எக்ஸாமின் பண்ணி, அது அந்த சீட் எந்த ஒரு பாக்டீரியானால வந்தது, அதுக்கான ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் வந்து குடுக்கறது பெட்டர். அது வந்து அன்கண்ட்ரோல்டா ஒரு டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கு, இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது, ரெக்கரண்ட்டா வந்துகிட்டே இருக்குன்னா, அது என்ன பாக்டீரியானால வருது, அதுக்கேத்த ஆன்டிபயோட்டிக் குடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஓகே மேடம். இப்போ இது வந்து சிம்ப்டம்ஸ் ஸ்டார்ட்டிங்க மேடம். மார்ச் 1ஆம் தேதி சிம்ப்டம்ஸ் பார்த்துருக்காரு. மார்ச் 2 விட்டுருங்க. அது கிளினிக்ல பேசியிருக்காங்க சம்திங் வாட். இப்போ ஹெட் வாஷுக்கு வந்து உள்ள வந்துட்டாரு மேடம் அவரு. இப்போ அவருக்கு அந்த சீல் அதிகமா புடிச்சிச்சு. நல்லா ஓப்பனா தெரிஞ்சுட்டு, இனிமேல் நம்ம கிராஃப்ட்ட காப்பாத்த முடியுமான்னு சொல்ல முடியாது. இப்போ ஹெட் வாஷ் டைம்ல வந்து நிக்கிறாரு. இப்போ நாம என்ன பண்ண முடியும் அவருக்கு? ஓகே. ஸோ இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமா இருக்கும்போது, கிராஃப்ட் வயபிலிட்டி பத்தி யோசிக்காம, பேஷண்ட்டோடைய ஹெல்த் ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ஃபெக்ஷன் ரேட்ட கம்மி பண்ணணும். ஸோ தட் ஃபர்ஸ்ட்டு அந்த இன்ஃபெக்டட் சைட்ட வந்து நல்லா கிளீன் பண்ணி, ட்ரெஸ்ஸிங் பண்ணி, ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் குடுத்து, ப்ராப்பர் நார்மல் ஸ்டேட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட்டு பேஷண்ட்டோட உயிர் தான் முக்கியம். அதுக்கப்புறமா தான் இந்த கிராஃப்ட் வயபிலிட்டி, கிராஃப்ட் சக்சஸ் ரேட் ஒரு எல்லாம். நிமிஷம். மக்களே கவனிச்சுக்கங்க. முக்கியமான பாயிண்ட். இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இடத்துல வேர்கள் முளைக்கும் அப்படிங்கிறது பாசிபிள் இல்ல. இதான மேடம் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ரைட். ஓகே. சொல்லுங்க மேடம். இன்ஃபெக்ஷன் அந்த அண்டர் ஸ்கின்ல இருக்கும்போது, அந்த பக்கத்துல இருக்க ஹேர் ஃபாலிகல்ஸும் வளர்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதோட வயபிலிட்டியும் போயிரும். ஸோ அதுலயும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த வயபிலிட்டி நம்ம வச்ச கிராஃப்ட் வளரணும், அத பத்தி யோசிக்காம, பேஷண்ட்டோடைய ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபெக்ஷன் கம்மி பண்ணணும். இல்ல இன்ஃபெக்ஷன் வந்து உடம்பு ஃபுல்லா பரவி, இப்ப ஸ்கேல்ப்ல வந்ததுன்னா, அடுத்த அடுத்த இடத்துக்கு இன்ஃபெக்ஷன் பரவாம எப்படி தடுக்கணுமோ, ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன தான் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கிராஃப்ட் சக்சஸ் பத்தி அப்புறமா தான் யோசிக்கணும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஸ்டேஜ் வந்து ஆரோக்கியமா முடி வளர்ச்சி அங்க தான் வந்து நிக்குது. இப்போ ஆரோக்கியம் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கம்பல்சரி ஆரோக்கியத்தை முடிவெடுக்கிறோம். ஸோ இனி நம்ம அடுத்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் என்னென்ன தடுப்பு முறைகளை அவர் மேற்கொண்டிருக்கிறாரு, இது என்னென்ன சிகிச்சைக்கு என்னென்ன முறை, இது தேவை எப்படி உங்களுக்கு அவருக்கு வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். சரிங்க மேடம். இப்போ வந்து ஹெட் வாஷ் பண்ணிட்டு போயிட்டாரு மேடம். அந்த சூழலில் அவருக்கு வந்து ஸ்டிராய்டு க்ரீம் கொடுக்கப்பட்டதா சோசியல் மீடியாவில் சொல்லப்படுது. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அவருக்கு வந்து சுகர் ஆல்ரெடி இருந்திருக்கு. இப்போ சுகர் உள்ள பேஷண்ட்டுக்கு ஸ்டெராய்டு க்ரீம் பொதுவாக சஜஸ்ட் பண்ண முடியுமா? கிடையாது. யூசுவலா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். ஸ்டீராய்டுங்கிற மருந்து என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்திக்கான செல்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிரும். நியூட்ரோஃபில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து கம்மி பண்ணிரும். இப்படி இருக்கும்போது இன்னும் இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அதிகமாக தான் நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னொன்று பிளட் சுகர் லெவலும் ஸ்டீராய்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிரும். இந்த மாதிரி 2 டீமெரிட்ஸை ஸ்டீராய்டு வந்து குடுக்கறதுனால, கண்டிப்பா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் வந்து குடுத்துருக்க வேண்டாம். அத அவங்க அவாய்ட் பண்ணியிருந்து, அதுக்கு பதிலா ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுத்திருந்தாவே, இது இந்த அளவுக்கு போயிருக்காது இந்த இஷ்யூஸ். ஓகே, ஓகே. ஸோ ஸ்டீராய்ட்ஸ் அன்றது அர்ஜென்ட்டுக்கு கொடுக்கப்பட்டுட்டு, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. யூசுவலா ஸ்டீராய்டு வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு மோஸ்ட்லி குடுக்க வேண்டாம். எமர்ஜென்சி அன்லெஸ் அதர்வைஸ் ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷனா இருந்தா குடுக்கலாம். ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் வந்து குடுத்ததுனால பேஷண்ட்டோட பிளட் சுகர் வந்து ஷூட் அப் ஆயிருக்கும். அதனாலேயே இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து அதிகமாயிருக்கும். ஸோ தட் அவங்க அதை அவாய்ட் பண்ணி இருந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுத்துருக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருந்து. ஓகே, ஓகே, ஓகே. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மேடம் அது. ஓகே. இப்போ அவரு மேடம் அடுத்த ஸ்டெப்புக்கு வராரு. இப்போ வந்து ஒரு ஹேரை பற்றி யோசிக்கல. இப்போ இந்த சூழல் வந்து அவருக்கு ஹேர் பற்றின சூழல் கிடையாது. உயிர் பற்றின சூழல். அவருக்கு வந்து இந்த ஸ்டேஜில் அவர் ஃபீல் பண்ணிட்டாரு. எனக்கு வந்து ஹேர் முடிஞ்சு போச்சு. சுகர் அளவுக்கு மீறி ஆகிப்போச்சு. தலைக்கு மேலே புண்ணாகிட்டு இருக்கு. புழுக்கள் இருக்கிறத அவர் ஃபீல் பண்ணிட்டார். இந்த ஸ்டேஜில் தான் அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு மேடம். அந்த ஹாஸ்பிட்டலில் போன உடனே கல்ச்சர் டெஸ்ட்னு ஒன்று எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க ஒரு சில கிருமியை பற்றி சொல்கிறாங்க. இந்த கிருமி இருக்குது சார், இஷ்யூ சொல்கிறாங்க. இந்த கல்ச்சர் டெஸ்ட்னால் என்ன? இந்த கிருமி ஏன் இவ்வளோ ஆபத்தானது? கல்ச்சர் டெஸ்ட்னா இப்போ ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் வருதுன்னா என்ன டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், அது பாக்டீரியா, எந்த டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து அதை காஸ் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஒரு மைக்ரோஸ்கோபிக் டெஸ்ட்டு தான் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அது யூஸ்வலாக அந்த டைப் ஆஃப் பாக்டீரியாவை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்தா தான் அந்த இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து கம்மியாகும்.
நம்ம வந்து அது தெரிஞ்சுக்காம நம்ம இன்கோஸ் எந்த ஆன்டிபயோட்டிக் வேணால் கொடுத்தோம்னா அந்த இன்ஃபெக்ஷன் கம்மியாகாது, மாறுதலாக அது வந்து அதிகமாக தான் செய்யும். ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்டில் வந்து இந்த பாக்டீரியா தான் இதை காஸ் பண்ணுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்கறது தான் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். இப்போ அந்த கல்ச்சர் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மேடம், இந்த கிருமியால் தான் இந்த நபர் அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கிருமி வந்து மேலே உள்ள தோலை மட்டும் சாப்பிடலை, சதையை மட்டும் சாப்பிடலை, ஸ்கேல்பருடைய அவுட்டர் லேயர், மண்டோட அவுட்டர் லேயரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அந்த அளவுக்கு மோசமான கிருமி பேர் என்னது அவ்வளோ பலம் வாய்ந்ததாக இருக்குது. அதை சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக அந்த கிருமி பேர் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜின்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணது வரைக்கும். அது வந்து பாக்டீரியா யூஷுவலாக அந்த என்விரான்மெண்ட் ஆல்ரெடி பேஷண்ட் டயபெட்டிக்காக இருக்காங்க, அங்கே இருக்க சுகர் என்விரான்மெண்ட்டில் தான் அது வளருமே. ஸோ அந்த சுகரும் அன்கண்ட்ரோல்டு, அந்த ப்ராப்பராக அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்கும் அங்கே கொடுக்கலங்கும் போது ஃபர்தராக டீப்பர் லேயருக்கு அந்த பாக்டீரியா ப்ராக்ரஸ் ஆகுறது ரொம்ப யூஷுவல் தான். அதை இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அதை வந்து பஸ் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி பண்ணி அதுக்கான ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருந்தாங்கன்னா இது இந்த அளவுக்கு போயிருக்காது, கண்டிப்பாக போயிருக்காது. கண்டிப்பாக டீப்பராக போயிருச்சு, டீப்பர் லேயர்ஸ்க்கு போயிருச்சு. ஸோ அவங்க 85 நாளில் இறந்துருவோம்னு சொன்னதும் ரொம்ப கஷ்டம் தான். பட் அதை காப்பாற்றவங்க நான் முழுசாக நம்புகிறேன் மேடம். பார்த்து முடியும். கண்டிப்பாக முடியும். இப்போ இதில் மேடம் அவர் தொடையில் இருந்து கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச வகையில் 13 முறைக்கு மேலே, சில பேர் 18ன்றாங்க, 9ன்றாங்க, 13ன்றாங்க, எனக்கு தெரிஞ்ச வகையில் 13 முறைக்கு மேலே தொடையில் உள்ள சதையை எடுத்து, இந்த ஸ்கின் எடுத்து மேலே வந்து வச்சு அதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது என்ன மேடம், இது என்ன அர்த்தம்? அப்படிலாம் இது என்ன ப்ராசஸ் மெடிக்கல்? அது ஸ்கின் கிராஃப்டிங் இது பேர். ஸோ இங்கே இன்ஃபெக்ஷன்னால ஸ்கேல்ப் லேயர் எல்லாம் வந்து லாஸ் ஆகி நெக்ரோஸ் ஆகி போனதுனால அந்த எக்ஸ்போஸ்டு போன், அந்த எலும்பு மேலே வந்து நம்ம ஸ்கின் கவர் பண்ணுறதுக்காக வேறு நல்ல ஏரியாவில் இருக்க ஸ்கின், அந்த ரெசிபியன்ட் ஏரியாவில் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து ஸ்கின் கிராஃப்டிங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏரியா சர்ஜிக்கல் இன்ஃபெக்ட் ஆன ஏரியாவை வந்து கவர் பண்ணுற ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான். அதுவுமே அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கான ரீசன் கண்டிப்பாக அங்கே ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஒன்று, இன்ஃபெக்ஷன் இருக்க இடத்துல அந்த கிராஃப்ட் சர்வைவல் இருக்காது. இன்னொன்று, டயபெட்டிக் பிளட் சுகரும் இன்க்ரீஸாக இருக்கும் போது நீங்கள் எத்தனை தடவை கிராஃப்ட்டை வச்சாலும் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸாக இருக்கும் போது கிராஃப்ட் வந்து டேக்கப் இருக்காது, அதுவும் நெக்ரோஸ் ஆகி தான் போகும். மேஜர் இஷ்யூ நம்ம. ஓகே மேடம். ஸோ கண்டிப்பாக அவர் முழுசாக பொழைப்பாருன்னு முழுசாக நம்புவோம் மேடம். மோரோவர் இந்த தகவலை வெளிப்படையாக நம்ம நிறைய பேசிட்டோம் மேடம். நமக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா சுகிராவில் 2000க்கு மேற்பட்ட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கோம். அந்த அனுபவத்தில் இருந்து ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு நபர் பண்ண போகிறாருன்னா என்னென்ன விஷயங்களை அவர் முடிவு எடுக்கணும் மேடம் பொதுவாக? யூஸ்வலாக ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரொசீஜர் பண்ணும்போது பேஷண்ட் சைடு ஆஸ் வெல் அஸ் டாக்டர் சைடுன்னு 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. டாக்டர் டீம் எவ்வளோ தான் நல்லா சர்ஜிக்கலி ஹைலி வெல் எக்யூப்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ஸ்டெரைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு சர்ஜரி பண்ணாலும் பேஷண்ட் சைட்லேருந்து அவங்களும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, இந்த ப்ராப்பராக கை எடுத்து ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் வச்சுட்டு தலையில் இந்த சர்ஜரி பண்ண இடத்துல வச்சு இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது, அவங்க பிளட் சுகர் லெவல் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது, அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கோர்ஸ் டாக்டர்ஸ் என்னெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இனிஷியல் அந்த பீரியடில். இது பேஷண்ட்ஸ் ஃபேக்டர் இதெல்லாம் ஒன்று இருக்குது. இன்னொன்று, பேஷண்ட்ஸுமே வந்து இப்போ இந்த இடத்துல தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறோன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அந்த கிளினிக்கை பற்றி ப்ராப்பராக நாலேஜ், ப்ராப்பராக அந்த டீம் எப்படி இருக்காங்க அதோடைய அனலைஸ் பண்ணி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வெல் எக்யூப்டா, சர்ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது, ஸ்டெரைலாக பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க வந்து டாக்டர்ஸ் அண்ட் டீம்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் எல்லாம் சர்டிஃபைடாங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்பர் அனலைசேஷனால் பண்ணிட்டு போகிறதுனால போஸ்ட் ஆப்ரேட்டிவாக நீங்கள் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ரேட்டோ ஏதோ காம்ப்ளிகேஷன்ஸோ அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். ஃபைனல் முக்கியமான கேள்வி மேடம். இப்போ மக்கள் மத்தியில் ஒரு பயம் கண்டிப்பாக வந்துடும். ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் உயிர் வரைக்கும் போயிருவாங்கிற ஒரு குழப்பம் இருக்குது மேடம். நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ரிஸ்கியான ஒரு விஷயமா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்? கண்டிப்பாக கிடையாது. அதான் ஏசெப்டிக் ப்ரோட்டோகால், நல்ல ஒரு ப்ராப்பரான என்விரான்மெண்ட், ஸ்டெரைல் க்ளீனான சர்ஃபேஸில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ், ஹைலி எக்யூப்டு நல்ல டீம், இந்த மாதிரி இருக்க இடத்துல இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது சர்ஜரி தான். பட் பயப்படக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. டாக்டர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணினாலே போதும். பேஷண்ட் சைட்லேருந்து எதுவும் ஃபால்ட் இருக்கக்கூடாது. அவங்களும் அந்த இதில் அவ்வளோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டுக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். இது பயப்படக்கூடிய சர்ஜரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர். யா, தட்ஸ் இட். ரொம்ப நன்றி மேடம், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை பொறுமையாக நீங்கள் கொடுத்ததுக்கு. மக்களே, ஒரு முக்கியமான விஷயம் இது.
ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மைனர் சர்ஜரி. இதில் வந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் எங்கெல்லாம் குமிஞ்சு கிடக்கும் நீங்கள் பார்த்து கூகுள், இன்ஸ்டாகிராம் நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் அனலைஸ் பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தால் அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்களுடைய சொந்த அனுபவத்தை கேளுங்க. மோரோவர் ஒரு கிளினிக் வந்து வாரீங்கன்னா உடனே முடிவு இருக்கிறத விட கிளினிக்கு உள்ளே இருக்கிற மக்கள் சர்டிஃபைடா, இந்த கிளினிக் சர்டிஃபைடா, லைசன்ஸ்டா, இதுவரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான விஷயத்தை அவங்க பார்த்துருக்காங்க, இதையெல்லாம் வச்சு நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப பெட்ரோ அப்படின்னு என்னுடைய சொந்த கருத்து. என்னுடைய சொந்த கருத்தாக இது. சொந்த கருத்து வெளியேற்ற கொண்டேன். ஸோ இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் இந்த விஷயத்தை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்ட திருமதி டாக்டர் கலையரசி மேடத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.